ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய்ஸ் உலகம். இன்றைக்கி சமையல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கூட்டு ரெசிபி ஒன்று போட்டிருந்தோம். அதை திருமதி மஞ்சுளா அவங்க செஞ்சு பார்த்துட்டு சூப்பராக வந்ததுன்னு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த சந்தோஷத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப அவங்களுக்கு இந்த சமயத்தில் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி லெமன் சாதமும் தேங்காய் சாதமும் தாங்க பண்ண போகிறோம். அது கூட ஒரு உருளைக்கிழங்கு காரக்கறி, அது ஹோட்டல் ஸ்டைல்லங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சாதத்தை நல்லா உதிரியாக வடித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுங்க. ஒரு கப்பு சாதத்துக்கு ஒரு லெமன், இதுதான் கணக்குங்க. இந்த சாதம் நல்லா ஆறி இருக்கணும். இந்த சாதத்துக்கு மேலே இந்த லெமனை அப்படியே ஜூஸை புழிஞ்சு நல்லா கலந்து வச்சுக்கணும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம லெமன் ரசம் வச்சு இது பண்ணி செய்கிறதோட இது ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். பேச்சுலர் பசங்க கூட ஈஸியாக ஒரு தாளித்து இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி கலந்து சாதத்தை வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு வெடித்து வரும்போது உளுத்தம்பருப்பு சேர்த்துடணும். அது நல்லா செவந்து வரும்போது கடலைப்பருப்பு, இது கூட வேர்க்கடலை வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் கடலைப்பருப்பு மட்டும்தாங்க சேர்த்தேன். இது நல்லா ஒரு பரட்டிட்டு காஞ்ச மிளகா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காஞ்ச மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போடுங்க. பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாங்க. இந்த இதுக்கு கர்நாடகா ஸ்டைலில் செய்கிறவங்கள்தான் பச்சை மிளகா தான் போடுவாங்க. நான் காஞ்ச மிளகா தான் போட்டேன். இன்றைக்கி 2 காஞ்ச மிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அந்த எண்ணெயிலேயே கருவேப்பிலை சேர்த்துட்டோன்னு வச்சிங்களேன், நல்ல மணமாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெயிலே பெரட்டி விட்டுட்டுங்க. இந்த நல்ல புளிப்பாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க லெமன் சாதம். அதேமாதிரி சீக்கிரமாக செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் சாதத்துலேயே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இந்த மசாலாவுக்கு கொஞ்சம் உப்பு போடணும், அவ்வளோதாங்க. உப்பு பார்த்து போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜாஸ்தி ஆகிடக்கூடாது, அதனால் பார்த்து சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் கிளற வேண்டியதுதான். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பேச்சுலர் பசங்க ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு கலக்கிறது தான் கொஞ்சம் நல்லா ஈவனாக கலக்கணும். அதுக்கு தான் சாதத்தை நம்ம உதிரியாக நல்லா வடித்து நல்லா ஆற வச்சு உதிர்த்து விட்டு வச்சுக்கிட்டோன்னு வச்சுங்களேன், ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை போடுங்க. அதுவும் நல்ல மணமாக இருக்கும் இந்த லெமன் சாதம். நீங்கள் மெயினாக கோயிலுங்களில் சாப்பிட்ருப்பீங்க, இந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். சூப்பராக இருக்குங்க அந்த லெமன் சாதம். செஞ்சு பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். அதேமாரி டிஃபன் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். குயிக்காக செஞ்சிடலாம் பசங்களுக்கு. அடுத்தது ஒரு தேங்காய் சாதம். இதுவும் ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். இதுக்கும் சாதத்தை நல்லா உதிரியாக வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு வெடித்ததுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, அது செவந்து வரும்போது கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. இதுக்கும் வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க, நல்லாயிருக்கும். இல்லை முந்திரி பருப்பு, உங்கள் ஆப்ஷனல். முந்திரி பருப்பு வேணாலும் அது ஆனால் தனியாக வறுத்து நெய்யில் வறுத்துட்டு போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் அன்றைக்கி கடலைப்பருப்பு தான் சேர்த்தேன். அதுக்கு வரமிளகா தாங்க நல்லாயிருக்கும். அது வரமிளகா சேர்த்துட்டு உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவு நான் 2 வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் தேங்காய் துருவல் நல்ல ஒரு கைப்பிடி அளவு. இதை நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுறணும். அப்போ தான் ரொம்ப நேரம் வரைக்கும். ஒரு பிஞ்ச் ஜீரகம் போட்டுங்க. இந்த தேங்காய் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் ஜீரணம் ஆகிறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க. சாதத்தில் உப்பு போட்டு தான் வடிக்கணும், அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ நல்ல எண்ணெயில் இந்த தேங்காயை நல்லா வதக்கி விட்டுறணுங்க. அப்போ தான் ரொம்ப நேரம் வரைக்கும் இந்த சாதம் கெட்டு போகாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டாலும் ஊற்றிக்கலாம். நான் அன்றைக்கி குக்கிங் ஆயில் தாங்க சேர்த்தேன். அதுவுமே சூப்பராக தான் இருக்கும். தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் தூக்கி கொடுக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா கலந்து கொடுக்க வேண்டியதுதான். ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டிஃபன் பாக்ஸுக்கும் சூப்பராக இருக்கும். அடுத்தது உருளைக்கிழங்கு காரக்கறி. உருளைக்கிழங்கை வேக வச்சு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு சட்டி வச்சு, சட்டி காஞ்சது கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கணும்.
எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதுக்கு கடுகு சேர்த்து உளுத்தம்பருப்பு கடுகு வெடித்ததுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு சேர்க்கணும். அது நல்லா செவந்து வரும்போது பூண்டு ஒரு 10 பூண்டை தட்டி வச்சுருக்கணும். ஏன்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் கேஸ் இல்லைங்களா, அது இல்லாமல் இந்த பூண்டு சேர்த்தாலும் நல்ல மணமாக இருக்கும். நீங்கள் ஹோட்டல்லலாம் போனீங்கன்னா காரக்கறி சாப்பிட்ருப்பீங்க, அது இந்த ஸ்டைலில் தாங்க இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவு இந்த உருளைக்கிழங்கு காரக்கறி சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த லெமன் சாதம் தேங்காய் சாதத்துக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். பூண்டு வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் கொஞ்சம் காரமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம், ஆனால் சின்ன வெங்காயம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கூட இந்த இதுக்கு தேவையான உப்பு சேருங்க. நான் உருளைக்கிழங்குலேயும் கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்குறேன். உங்கள் கிட்டே குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா சாம்பார் பொடி இருந்தால் அதை சேர்த்துக்குங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கு மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இது எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காரம் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா கூட்டிக்கிங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கிறத சேர்த்துட வேண்டியதுதான். இதை நல்லா சிம்மில் வச்சு நல்லா அந்த இது மொறுன்னு மேலே கோட்டிங் வர அளவுக்கு கிறிஸ்பாக வர வரைக்கும் நம்ம வதக்கணும். ஹையில் வச்சோம்னா அடி பிடிச்சிக்கும், அதனால் சிம்மில் வச்சு நல்லா வருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் இரும்பு கடாயில் செஞ்சோன்னு வச்சிங்களேன், இன்னும் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சிம்மில் வச்சு நம்ம கிளறி கொடுத்தோன்னா நல்லா கிறிஸ்பாக வந்துடும். சூப்பரான உருளைக்கிழங்கு காரக்கறி தயார். செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் எல்லோரும் என்ன சொன்னாங்கன்றது. இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பூ போட்டுக்குங்க. அதுவும் அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்தோம்னா இது ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் பூ சேர்க்கறதுனால நல்ல தேங்காய் அரைச்செல்லாம் போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் துருவல் தான் போடணும். இந்த ஸ்டெப்பும் கரெக்டாக பண்ணுங்கள். அதுவும் நம்ம இந்த மாதிரி இறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி போட்டோன்னு வச்சுங்களேன், நல்லா எடுத்து சாப்பிடும்போது அந்த தேங்காயோட இது நல்லாயிருக்கும். நீங்கள் நிறைய ஹோட்டலுங்களில் கண்டிப்பாக சாப்பிட்ருப்பீங்க இந்த உருளைக்கிழங்கு காரக்கறி. இந்த ஸ்டைலில் தான் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் எல்லோரும் என்ன சொன்னாங்கன்றது கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக்கையும் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.